நீங்கள் தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க. ஆஃப்ரோட் பண்ணி அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறோம். எந்த கிராமத்துக்கு தான் போகிறீங்க அப்படின்னா, மேலே 3 கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரணும். இந்த ரோடு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜல்லிலாம் போட்டிருக்காங்க. அதனால் பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்குது. கீழேருந்து இப்போ உங்கள் ஊருக்கு வரணும்னா எத்தனை கிலோமீட்டர் வருங்க? டோட்டலாக வந்து பெலாப்படிக்கு புளியோட்டிலேருந்து 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் வரும். இது வருங்க ஃபுல்லாக புதையுதுங்க அப்படியே. போயிடுறா சார், போயிடுறா. நல்லா லோலை விட்டு நல்லா அமுத்தி விட்டு அதுக்கப்புறம் தார் போடுங்கன்னா இல்லைங்க அப்படி போட்டால் தான் கிரிப்பாக இருக்கும், அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. முக்கியம் பள்ளிக்காடு, வெளாப்பாடி, தாளூர், வாழத்து, இந்த 4 கிராமத்துக்கு தான் இல்லைங்கன்னு வச்சுங்களேன். தான் போகணும், குறுக்கோலியே தான் போகணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணும். உங்களுக்கு ஸ்கூலெல்லாம் மேலேயே இருக்குங்களா? ஸ்கூலில் தான் 5வது வரைக்கும் மேலே இருக்குது. சரி. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சதுக்கப்புறம் கீழே புளியோட்டை, பேலூர், வாழப்பாடி இப்படி தான் நடந்து தான் போகணும். இதில் தான் வந்தாகணும். சப்போஸ் இங்கே ஏதோ பாலங்கள்லாம் ரிப்போர், ரோடு ஏதோ ரிப்போர்னு சொன்னால் அப்புறம் தொட்டில் வச்சு தான் தூக்கிட்டு போகணும். சரி. கட்டில் வச்சு தலையில் தான் கொண்டு போகணும். ஒரு பிரசவத்துக்கு, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான் கொண்டு போகணும். தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். HiSK ஃபேம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அமையும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் கல்வராயன் மலைத்தொடருடைய தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு மலை கிராமம் தான். இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பமாக பார்த்தீங்க அப்படின்னா 700+ குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த இடத்துல எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல ரோடுகள் இருக்குது, ரோடுகள் இல்லாமலும் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன நிறைகள், என்ன குறைகள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டில் தாங்க அவங்க டெய்லியும் கம்யூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ வந்து ஆஃப்ரோட் பண்ணி அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறோம். எந்த கிராமத்துக்கு தான் போகிறீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெலாப்பாடி அப்படின்னு சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், மலை மேலே இருக்கிற ஒரு கிராமம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் அடிப்படையாக இந்த ரோடையே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது முன்னாடி இருந்தே நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா நம்மளால் வர முடியல. அப்புறம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. சரி அதையும் அப்படியே எடுத்துருவோம், அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசி அவங்களுக்கு என்ன இருக்குது இல்லை அப்படின்றத வந்து கேட்டுருவோம் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரிப்பு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடெல்லாம் இங்கெல்லாம் ஓரளவு பரவாயில்ல தான். ஆனால் கீழேருந்து வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஸோ கொஞ்சம் அப்படியே ஷேக்கியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண முடியல, அதனால் நான் வண்டியிலே மவுண்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இந்த கிராமம் இருக்குது அப்படின்றத நம்ம மேலே போய் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ரோடு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜல்லிலாம் போட்டிருக்காங்க. அதனால் பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்குது. நம்ம பல்சர் 150 வச்சு இதில் ஒரு அளவுக்கு தான் என்னால் வந்து ஓட்ட முடியுது. இது வருங்க ஃபுல்லாக புதையுதுங்க அப்படியே. போயிடுறா சார், போயிடுறா. போயிடு. இதில் எப்படிங்க ஒரு ரோடு போடுவாங்க? போயிரு. வருங்க சுத்தமாகவே வண்டியே உதையுதுங்க. அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஏறவே மாட்டேங்குது வண்டி. இதில் எப்படிங்க மக்கள் இதோட போட்டு நல்லா புதையுது.
தெரியுமா? அவங்க ரெகுலராக வண்டி ஓட்டி ஓட்டி அந்த பழக்கம் இருக்குங்க, அதனால் கரெக்டாக போயிடுறாங்க. நம்மளுக்கு இந்த பல்சரை வச்சுட்டு அதுவும் டயரில் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, அதனால் அப்படியே வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். உதையுதுங்க. நம்ம வந்த நேரம் கரெக்டான நேரம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் கொஞ்சமாக பூர்த்தி ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப மேலே தாங்க இருக்காங்க. இதுக்கு மேலே 3 கிராமங்கள் இருக்காமாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு கிராமத்தை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் 3ஐயுமே பார்த்துட்டு வருவோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் ரோடு போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரோடு போடுறாங்களா இல்லை பழைய ரோடை சீரமைக்கிறாங்களான்னு தெரியல. இது பழைய ரோடு தான் இது பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் இங்கே ரோடு நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அங்கே ரோடு இருந்ததுன்னா ஏன் அதை பராமரிக்கணும், சீரமைக்கணும்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோட்டு மேலே போயிட்டு மேலே இருக்கு பாருங்கள் வீடு, அந்த லைன் அப்படியே இந்த ரோடு அப்படியே மேலே வரைக்கும் போகுது. அது ஒரு ஊர். ஒரு நேரம் பலாப்படி. இதுலேருந்து நேராக பலாப்படி போயிருங்களா? இங்கே இருக்கிற ஊர் பேர் என்னங்கண்ணா? வாழுத்து. வாழுத்து. அது தாளூர். சரி சரிங்கண்ணா. அடுத்து பலாப்படி. இப்போது அங்கே ஊர் பக்கமாக போய்ட்டு லெஃப்ட்டில் ஒரு மண் ரோடு போகும். சரிங்கண்ணா. ஊர் கொஞ்சம் முன்னாடியே ஒரு வந்து ஒரு 250 மீட்டர் வித்தியாசத்தில் எப்படி ஊர் அங்கே இருக்குன்னா பலாப்பாடிக்கு முன்னாடி. ஆமாம், அதான் தென்னை மரம் தெரியுங்களா? ஆமாண்ணா, மேலே உச்சியில் தெரியாதுங்களா? அதுக்கு அப்படியே ஒரு மண் ரோடு ஒரு பக்கம். சரி சரிங்கண்ணா. சின்ன ஒரு ஊர் மாதிரி இருக்கும், ஒரு 20-30 மொத்தமாக இருக்காங்க. சரி சரி சரிங்கண்ணா. இது டோட்டலாக எத்தனை குடும்பங்கண்ணா இருப்பாங்க இந்த 3 ஊர்லேயும் சேர்த்து? டோட்டலாக பார்த்தோன்னா மொத்தமே ஒரு இங்கே ஓட்டு கம்மி தான். இதில் எப்படின்னா ஒரு 680 680 ஓட்டு. சரி சரி சரிங்க. அப்புறம் ஓட்டில் நிறையா பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதான் கரெக்ட். குடும்பமாக பார்த்தோம்னா எத்தனை பேர் இருப்பாங்க? பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 குடும்பத்து பக்கமாக வரும். சரி சரி சரிங்க. நீங்கள் தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க? சரி. தலைமுறையாக இங்கே தான். நான் இப்போது நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரணும். அதான் இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் வந்து இந்த மாதிரி தார் ரோடு போட்டு சரி சரிங்கண்ணா போயிட்டு வந்துட்டுருக்கு. பஸ் வசதி வீட்டில் பாருங்களேன். அதான் கீழேருந்து இப்போ உங்கள் ஊருக்கு வரணுன்னா எத்தனை கிலோமீட்டர் வருங்க? டோட்டலாக வந்து பலாப்பாடிக்கு புளியோட்டிலேருந்து 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் வரும். இப்போ மக்கள் எதுவாக இருந்தாலும் இது வழியாக வண்டியில் போய்க்கணும் இல்லை நடந்து தான் போகணும்? நடந்து தான் போகணும், இதில் தான் வந்தாகணும். சப்போஸ் இங்கே ஏதோ பாலங்கள்லாம் ரிப்போர், ரோடு ஏதோ ரிப்போர்னு சொன்னால் அப்புறம் தொட்டில் வச்சு தான் தூக்கிட்டு போகணும். ஓ, அந்த மாதிரி இருந்திருக்கீங்க? அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்ததுங்க. சரி கட்டில் வச்சு தலையில் தான் கொண்டு போகணும். ஒரு பிரசவத்துக்கு, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான் கொண்டு போகணும். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக தான் ரோடு இருக்குது உங்களுக்கு? ஓரளவுக்கு சரி. அதுக்கு மேலே ரொம்ப சிரமம் தான். நான் உங்களுக்கு ஸ்கூலெல்லாம் மேலேயே இருக்குங்களா? ஸ்கூல் அதான் 5ஆவது வரைக்கும் மேலே இருக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சதுக்கப்புறம் கீழே புளியோட்டை, பேலூர், வாழப்பாடி இப்படி 2 போய் சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம். சரி. அந்த ரோடு தான் மாதிரி போட்டுருக்காங்க. கேட்டால் இல்லைங்க இதுதான் கிரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? அதான் வரும்போதே நம்ம வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. போட்டு மண்ணை கொட்டிட்டு நல்லா டோலை விட்டு நல்லா அமுத்தி விட்டு அதுக்கப்புறம் தார் போடுங்க. இல்லைங்க அப்படி போட்டால் தான் கிரிப்பாக இருக்கும், அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ண தெரியல.
சொன்னோம் நான் காலகாலம் நாங்கள் இதில் நாங்கள் தாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் சூழ்நிலை நீங்கள் போட்டு போயிட்டீங்க. நாங்கள் வந்து இதில் தான் போயானோம் வந்தோம் நைட்டு பார்க்கலாம். அதான் ரோடு கிளியராக தான் நாங்கள் கரெக்டாக இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். சரிங்க கரெக்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. சரி சரி சரி. நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்லாம் இருக்காங்களா? இது ஆலடிப்பட்டிங்க பஞ்சாயத்து. ஆலடிப்பட்டிங்களா? ஆலடிப்பட்டி. அப்போ அந்த ரோடு அறுநூத்துமலை ரோடு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாங்க. அது பக்கம். ஓஹோ. இப்போ அறுநூத்துமலை, சிறுமலை, ஆலடிப்பட்டி, பெரியவளாம்பட்டி, சின்னவளாம்பட்டி, பள்ளிக்காடு, பலாப்படி, ஒரு 7 கிராமம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து. ஓ, அந்த கிராமத்துக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்குங்களா? எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் அதை பஸ் வசதி இருக்குது. சரி சரி சரிங்க. இப்போ முக்கியம் பள்ளிக்காடு, பலாப்பாடி, ஆ தாளூர், வாழத்து, இந்த 4 கிராமத்துக்கு தான் இல்லைன்னு வச்சுங்களேன் பஸ் வசதி எதுவும் இல்லை. சரி, இந்த ரோடு இப்போ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி கீழே போயிட்டு மேலே வருவீங்க? எந்த வழியாக தான் போகணும்? குறுக்கு வழியாக தான் போகணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணும். ஆனால் நீங்கள் பழைய யூஸ் பண்ண பழைய வழி இருக்குது? இருக்குது. சரி 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 சரி. இருக்குது. ஆனால் அது சிரமம். ம். முன்னெல்லாம் வந்து அது ரொம்ப சரியான மேடுங்க. யாராவது சின்ன பிள்ளைங்களாம் யாராவது இப்போல்லாம். சரி சரி சரிங்க. முன்னெல்லாம் வந்து நாங்களே இங்கேருந்து எல்லாம் தலைசமாக தான் தூக்கிட்டு போகணும். சாயந்தரமாக காலையிலேயே சீத்தாப்பழம் இருக்குதுங்க மூட்டை மூட்டையாக. சரி சரிங்க. 24 மணி நேரம் போயிட்டு நடந்துட்டு தான் இருப்போம் அதில். நீங்கள் உங்களுக்கு தொழில்னா என்ன? விவசாயம் தாங்க. விவசாயம் தான் பண்ணுறீங்க. இப்போ என்ன போட்டிருக்கீங்க? இதான் நம்மளுக்கு. இதுங்களா? ஓ சரி சரி. வாழை மட்டும்தான் இருக்குங்க? குச்சி போட்டிருக்கு. ஓ, குச்சி வச்சுருக்கீங்களா? சரி சரி சரிங்கண்ணா. மஞ்சள் குழம்பு வெட்டி வச்சுருக்குங்க. மழை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது நெருப்பத்தை விட்டாங்க மேலே எல்லாம். புதுசாக அந்த இடம் இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரிங்களா? இல்லை, அது விவசாயம் பண்ணுறதுக்கு. ஓ, விவசாயம் பண்ணுறதுக்கு அதை இருக்கிற மரத்தையெல்லாம் அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு. உள்ள செடியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு சரி சரி விவசாயம் பண்ணுறதுக்கு இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கிடையாதுன்னு வச்சுங்களேன். பட்டா இல்லைங்களா? பட்டா இல்லை, அது வந்து கவர்மெண்ட் இடம். அப்புறம் தரிசு நிலம். ஓ, அப்படின்னும் போது இங்கே இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பட்டா இருக்குங்களா? அதுவும் இல்லைங்களா? எங்களுக்கு பட்டா இருக்குது. பட்டா இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற குடும்பத்தில் எத்தனை பேருக்கு பட்டா இருக்கும்? பட்டா சில பட்டா எல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். பட்டா இல்லாமல் தான் இருக்காங்க. சரி சரி. பட்டா கம்மியாக தான் இருக்கும். இப்போ கலைஞர் பட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நிலத்தை வெட்டி அதுக்கு ஒரு 2 ஏக்கர் கலைஞர் வந்து ஃப்ரீயாக பட்டா போட்டு கொடுத்தாரு. சரி 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 சரி. ஓ, இப்போ அது மாதிரி ஏதோ திட்டங்கள் வரும்னு பார்க்குறோம். அது ஒன்றும் வரல. அந்த மாதிரி நிறையா ஜனங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட்டா இல்லாமலே இருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் சலுகையும் கிடைக்கலன்னு வச்சுங்களேன். இப்போ பட்டா உள்ளவங்களுக்கு எல்லா அந்த பயிர் கடன் அது இது எல்லா லோனும் கொடுக்குறாங்க. பட்டா இல்லாத விவசாயக்காரங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். எந்த கவர்மெண்ட் எந்த ஒரு சலுகையும் இல்லை. ஓட்டுக்கு மட்டும் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஓட்டு மட்டும் போடும்போது மற்ற கவர்மெண்ட் சலுகை வாங்கி சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆதாரம் இல்லை. கரெக்ட். இப்போ பட்டா இருந்தால் நீங்கள் அதை வச்சு லோன் வாங்கலாம். இல்லை, அது இல்லாதவங்களுக்கு எப்படி லோன் தருவாங்க? லோன் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த சர்வீஸ் கொடுக்கணும்னா பட்டா வேணுங்க அப்படிங்கிறாங்க. சரி. இப்போ பட்டா இல்லாதவங்க எந்த சர்வீஸ் வாங்க முடியும்? முடியாது. அது கவர்மெண்ட் பார்த்து எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டேங்குதுங்களா? அது மனு கொடுக்குறோம். கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா? கண்டிப்பாக. இந்த ரோடு வந்து இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போடுறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் போடுறாங்க. ஆமாம். சரி. இது வந்து பஞ்சாயத்து சேர்ந்துருச்சுங்களா? ஓ சரிங்களா. இங்கே ஏதாவது விலங்குகள்னா என்ன மாதிரியான விலங்குகள்னா இது என்ன எருமை இருக்கும் அதிகம். காட்டு எருமை பண்ணி இருக்கும். காட்டு பண்ணி இருக்குங்க. சரி. அப்புறம் மானு. ஓ, இந்த லைனில் மானு இருக்குங்களா? சரி. மற்றபடிக்கு பெரிய கரடி புலி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பயப்படக்கூடிய அளவுக்கு இது இல்லை. இப்போ இந்த காட்டு மாடு இங்கெல்லாம் முட்டி இந்த மாதிரி மரணம் அப்படிலாம் நடந்துருக்குங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் நல்லா சுமூகமாக தான் போயிட்டு இல்லை. அது மாதிரி சரி. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அது நம்மளை பார்த்தா ஓடி போயிடும். என்ன அது பார்த்து நமக்கு பயம், நம்மளை பார்த்து அதுக்கு பயம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. அந்த 2 பேர்த்துக்கு இருக்கிற பயம் இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டாக வாழ முடியுங்க. அதுதான் உண்மைதான். அதான் நம்மளுக்கு பயம் போச்சுனால அதை கொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பயம் போச்சுன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவோம். அதான் அப்படி. அதே கொஞ்சம் பயம் இருந்தால் தான் ஆமாம் இருக்க முடியும். இதான் உங்கள் வீடுங்களா? இதான் நம்ம வீடு. கொஞ்சம் தண்ணி தரீங்களா? குடிச்சிட்டு போகலாங்களா? இப்போ அவர் வீட்டுக்கு போகிறேங்க. போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அவரை வீட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஐயோ, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்டா அந்த வீட்டை காட்டல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க கொஞ்சம் ப்ரைவசின்னாங்க. சரி, அதனால் எதுவுமே சொல்ல, நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் நல்லா பேசிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புறோங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பலாப்படி அப்படின்ற ஒரு ஊருக்கு போக போகிறோம். அது இதோட ஆஃப் ரோடாக இருக்கும், ரோடே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ அங்கே போயிட்டு அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு அப்புறமா உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். இல்லைனா போகிற வழியில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதையும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக வேண்டியது இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அந்த மலைகளெல்லாம் தாண்டி இன்னொரு கிராமம் இருக்காமல், அந்த கிராமத்துக்கு வந்து சாலை வசதி, அதாவது ரோடு எதுவுமே போடவே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் கரண்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு பஸ் மட்டும் இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுங்க. ஸோ இது ஒரு லேயரு, அதுக்கு கீழே ஒரு லேயர் வச்சுருக்காங்க. இருங்க, அதுக்கு கீழே ஒரு லேயரு, அதுக்கு கீழே இப்படி வந்து மழை பெஞ்சதுன்னா மழை வெள்ளத்தில் மட்டுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு அதாவது பார்ட்டிஷனாக பிரித்து அப்படியே கீழே வரைக்கும் போகிறது. கடைசியில் பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே போய் அப்படியே ஸ்டோர் ஆயிருங்க. இந்த கேப்பில் வந்து ஸ்டோர் ஆகி அங்கேருந்து அப்படியே போயிடும். இதுக்கு கீழே அங்கங்கே கிணறுலாம் வெட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கங்கே சில வீடுகள் மட்டும் வச்சுருக்காங்க. அவங்களுடைய இதில் வந்து விவசாயம் பண்ணுற இடத்துல வீடுகள் வச்சுருக்காங்க. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2-3 வீடு தெரியுது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி அந்த மலைகளை போய் அந்த வீடுகளை பார்த்துட்டு என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாங்க. ஸோ அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.